முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இந்தாங்க. இல்ல சாப்பிடுங்க. நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன். ஐயோ, ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு போங்க. அப்போ ஒண்ணு பண்ணு, நீ எனக்கு ஊட்டி விடு, நான் சாப்பிடுறேன். இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? ம். ஆபீஸ்க்கே போக மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ கொஞ்சம் லேட்டா போனாதான் என்னவா? நீ தானே பொண்டாட்டி சொன்ன ஆபீஸ்க்கு முதல்ல போங்க, மத்தது எல்லாம் அப்புறம் அப்படின்னு சொன்னல. அப்ப அந்த மத்தது எல்லாத்துக்கும் நான் சீக்கிரம் வரணும்ல. சீக்கிரம் பண்ணா தானே சீக்கிரம் வர முடியும். அதனால தான் சீக்கிரம் போறேன். ஆஹா, வாழைக்கும் போல பிரமாதமா இருக்கு. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரம். பொறுமையா மெதுவா சாப்பிடுங்க. போதும், சரி நான் கிளம்புறேன். தண்ணி குடிச்சிட்டு போங்க. சரி, வரட்டுமா? வரேன். சீக்கிரம் வந்துரு. சரி செல்லம். சிஸ்டர், நான் எந்திரிக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க. வீட்டிலேருந்து என் அம்மாவும் தங்கச்சியும் வந்திருப்பாங்க, அவங்கள உள்ள வர சொல்லுமா. அவங்க இங்கே தான் சார் இருக்காங்க. அம்மா, நான் கண்ணு முடிப்பேன்னு பாசமாக என் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கீங்களே, உங்களை நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குமா. இதாம்மா தாய் பாசம். பாசமா பாசம்? மறுபடியும் உன்னை பார்க்கணுங்கிற நிலைமை வந்துருச்சேன்னு நொந்து போயிருக்கோம். உன்னால பட்ட அவமானத்தை இப்ப நினைச்சாலும் கொலை நடுங்குது. ஏதோ மகா சொன்னாலும் தான் வந்திருக்கோம். ஏண்டா, எதுக்காக உன்னை நாங்க பார்க்கணும்? பிள்ளைய பெத்த கடன் ஒன்று இருக்குல்லம்மா. அதுக்கு பிரதிபலனை நீ தாண்டா செய்யணும். எங்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்க? நல்ல புத்தி சொல்லிதானே உன்னை வளர்த்தேன். நீ ஒழுங்கா இருந்திருந்தா நானும் என் பொண்ணுங்களும் இந்த மாதிரி எதுக்கடா கஷ்டப்பட போறோம்? அம்மா, தலையில் அடிபட்டு உயிர் பொழைச்சி வந்திருக்கேன். உங்களை கூப்பிட்டா 4 வார்த்தை ஆறுதலாக பேசுவீங்கன்னு நினச்சேன். இப்போவும் புலம்புறீங்களேம்மா. அங்கே பாரு, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நிற்கிறான். அண்ணன்னு கூப்பிட்டா உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நான் உன் அண்ணன்டி. ரொம்ப தான் உரிமையோ? போடி வாடின்னு ஆபரேஷன் பண்ண இடத்துல ஓங்கி ஒரு போடு போட்டுருவேன். அண்ணனா அண்ணன். தலையில அடிபட்டு ஓடி வந்தியாமே, அக்கா இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, செத்து தொலைன்னு அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பேன். அக்காவா இருக்கவும் இப்படி செலவு பண்ணி உன்னை காப்பாத்திருக்கு. நீ எல்லாம் பேசுகிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சுல. சரி, நான் தான் வக்கில்லாமல் போயிட்டேன், உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. அண்ணனுக்கு தங்கச்சிங்க நீங்களாவது ஏதாவது செய்யலாமே. பசிக்குதுமா, போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடு. இத்தனை வருஷமா நீ திருந்தவே இல்லையா? திருந்துறவனா இருந்திருந்தா குடிச்சிட்டு தலையில அடிய வாங்கி எங்க தலையா உருட்டுவ? சாப்பிட ஏதாவது குடுக்கணுமாமே, உனக்கு விஷத்தை தான் குடுக்கணும்.
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க இந்த மேம். ஜீவான ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் ஆச்சு. அவர் ரூம் எங்க இருக்கு? மேம் அங்க சிஸ்டர் வராங்க, அவங்களுக்கு கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நேத்து ஜீவான ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தார்ல, நேத்து கூட அவருக்கு ஆபரேஷன் ஆச்சு. ஆமா. அவர் எந்த ரூம்ல இருக்காரு? ரூம் நம்பர் 101. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. தேங்க்யூ. ஓகே. இங்க தான் இருக்காளுங்களா? எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? விடக்கூடாதே. ஆமா, மகா, இப்போ எப்படி இருக்கு? மரத்து போகிற மாதிரி ஊசி போட்டிருக்காங்க போல் இருக்குமா. ஆனாலும் வலி லேசாக இருக்குமா. தங்கச்சி, உன்னை பார்க்க போய் தாம்மா என் உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. செத்து பொழைச்சு வந்திருக்க. செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சமா? அதுக்கான பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறமாவது நடந்ததெல்லாம் உணர்ந்து திருந்துற வழியை பாரு. ஏய், இவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் இவன் பேசினதை நீ கேட்டிருக்கணும். சரி விடுமா. எந்த கண்டிஷன்ல நீ ஆட்டோவில் ஏறின ஞாபகம் இருக்கா? ஆக நீ ஒண்ணு மாற போறதே இல்ல. அப்படியே நான் விட்டுட்டு வந்திருந்தேன்னா இப்ப நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இது உனக்கு கிடைச்ச மறு ஜென்மம். இனிமேலாவது மனுஷனை தெரிந்த வழியை பாரு. மேடம், இவரை தேடி ஒரு லேடி வந்திருந்தாங்க. ரிசப்ஷன்ல விசாரிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் வார்டு நம்பர் சொல்லி அனுப்புனேன். இங்க வரலையா? இங்க யாரும் வரலையே.